தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தா, இப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துருக்கியில் எர்டோகான் அவர்களை சந்திச்சு பேசும்போது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எதுக்காகன்னு பார்க்கும்போது, இந்த ஈரான்ல போர் வந்த போது என்ன பண்ணல, நேட்டோ படைகள் வரல. நேட்டோ படைகள் வராததுக்கு முக்கியமான காரணம் எர்டோகான் அவர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எர்டோகான் முக்கியமான ஒருத்தவங்களாக நேட்டோல இருந்துட்டு இருக்கிறனால அவங்க அனுமதி கொடுக்காம நேட்டோ படைகள் வரமாட்டாங்க. பொதுவாகவே யாருமே ஈரானை எதிர்க்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எர்டோகான் அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதே அழுத்தம் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாவே தெரியும். கடந்த சில வருடங்களாகவே 50 வருடங்களாகவே நடந்த எல்லா போர்லயுமே அமெரிக்காவுக்கு நேட்டோ துணையாக இருந்திருக்காங்க. அப்ப நேட்டோவை கூட்டிட்டு போய் தான் இவங்க சண்டையை போட்டுட்டு அது அமெரிக்காவுடைய சண்டைன்னு சொல்லிட்டு உலகத்துல நாங்க வெற்றி பெற்றோம்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை போய் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டாங்க. அதை எப்படி சொல்றாருன்னா ட்ரம்ப், நீங்க வருவீங்கன்னு நினைச்சோம் நேட்டோ படைகள், ஆனா நீங்க வரல. நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம், ஆனா எங்களுக்கு தேவையெல்லாம் இல்லை. தேவையில்லைன்னு நினைத்தோன்னா இவங்களுக்கு அதுக்கான அவசியமே இல்லையம்மா, இவங்களே போய் ஜெயிச்சிருவாங்களாம்மா, அப்படிப்பட்டவங்களாம்மா. அதனால எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு நட்பின் ரீதியாக நேட்டோல நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக நீங்க வருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா நீங்க வரல அப்படிங்கறத எங்க சொல்லியிருக்காரு. அவங்க வராதனாலதான் இந்த போர் சமாதானத்தை நோக்கி போச்சு. இதே அவங்க வந்திருந்தாங்கன்னா வருஷக்கணக்கா இந்த போர் போகும்னு சொல்லப்படுது. அதுவும் ஈரானுக்கும் நேட்டோ படைகளும் கலந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலு எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி 2-3 வருஷம் பண்ணிடுவாங்க இந்த போரை. அதுக்கான அவசியமே இல்லாம பண்ணதே இந்த நேட்டோ படைகளும் எர்டோகான் அவர்களும் தான். நேரடியாக காசாவுக்கோ ஈரானுக்கோ பெரிய நல்லது எதையுமே எர்டோகான் அவர்கள் செய்யாட்டினாலும் நிறைய நேரங்கள்ல கடைசி முடிவுகளுக்கு இவங்க காரணமா இருந்திருக்காங்க. காசா சமாதானம் அடைவதற்கு காரணமே எர்டோகான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பேசப்பட்டுச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் போய் என்ன பண்ணாங்க, சமாதானப்படுத்தினாங்க காசாவுடைய தலைவர்களை. அப்புறம் ஒரு சில விஷயத்துக்கு என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. என்னதான் பின்னாடி பார்த்தா இஸ்ரேலோடு தொடர்புல இருந்தாலும் கூட காசாவுடைய விவகாரத்துல ஒரு சில சப்போர்ட் பண்ண மாதிரி தான் ஈரானுக்கு பாத்தீங்கன்னா நேட்டோ படைகளை அனுப்ப விடாம தடுத்தது எர்டோகான் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரம்புடைய பேச்சிலேயே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அடுத்து அப்படியே இங்கிருந்து பார்த்தா, காசால நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியை ஒப்படைச்சாங்க. சரி, அதை எடுத்துக்கிட்டாங்களா, பொறுப்பேற்றுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏத்துக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தா, எகிப்துல இருந்து கைரோல இருந்து தான் அவங்க ஏத்துக்க போறாங்க. ஆனா அவங்கள உள்ள விடாம என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் தடுத்துட்டாங்க. இவங்களை ஆட்சியை என்ன பண்ணணும், நீங்க ஒரு 6 மாசத்துல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா சமாதானத்துல பேசியிருக்காங்க. அந்த ஃபுல்லா ஒப்பந்தம் படி இவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுக்குறோம்னு இவங்க முன்னாடியே பேசிட்டாங்க. நாங்க ஆட்சியை கொடுப்போம், ஆனா இஸ்ரேல் கையில கொடுக்க மாட்டோம். இஸ்ரேல் ஒண்ணு எங்களுடைய ஆட்சியாளர்கள் கிடையாது, எங்களை ஆட்சி செய்யறதுக்கு நீங்க ஒரு பொது குழுவை நியமிங்க அப்படின்லாம் பேசி அந்த பொது குழுவை அரபு நாடுகள்ல இருந்து நியமிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்ப ஆட்சியை கொடுத்ததுக்கு பிறகு அவங்கள உள்ள விடாம இருந்துட்டு இருக்காங்க. அதை கண்டனம் தெரிவித்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாசிம் அவர்கள் பேசியிருக்காங்க அல் ஜசீரால. அதுல பேசும்போது தெளிவா சொல்றாங்க. அவங்க காசாவுடைய ஊடகவியலாளர் அவர் சொல்லும் போது, இது இவங்க ஆட்சியை விட்டு கொடுத்ததை நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம், மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, கரெக்ட் தான். காசாவுக்கு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும்னா இங்க இருக்கிற ஆட்சியை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடத்துல கொடுத்தா மட்டும்தான் ஆரம்பிப்போம்னு பேசியிருந்தோம். அதுபடி பாத்தீங்கன்னா போராளிகள் விட்டு கொடுக்கறது நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு காசா மக்களும் ஏத்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஏத்திருக்காங்க, போராளிகள் ஏத்திருக்காங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எகிப்துல இருந்து உள்ள விடாம இப்ப இஸ்ரேல் தடுத்துட்டு இருக்காங்க. அதை கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, குரல் எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த அரபு நாடுகளுக்கு எங்க டைம் இருக்குன்னே தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் இப்ப எந்த இடத்துல பிஸி ஆயிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய ஆயில் எல்லாம் இனிமேல் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நாம இப்ப இந்த 2-3 மாசமா தடுங்கலானது எல்லாத்தையுமே, ஏன்னா ஈரான் ஹார்மோஸை தடுத்ததுக்கு பிறகு ரொம்ப அடி வாங்கிருச்சு. சவுதி, ஈராக்கு, கத்தாரு, இன்னும் அங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அவங்களுடைய சப்ளை குறைச்சனால இப்ப எல்லாரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலதான் மும்முரமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான்ல பார்த்தா இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு, அவங்க அதுல மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. பார்க்க போனா இவங்களுக்கு இப்ப யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இது அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போனா மட்டும்தான் என்ன ஆகும், ஒப்பந்தத்தின்படி செயல்படுற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருந்து தகவல் வந்தா, மறுபக்கம் அங்கிருந்து பென்குரின் அவர்கள், அதாவது இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு மினிஸ்டர், மனசாட்சியே இல்லாத மினிஸ்டர் தான் சொல்லணும். காட்டு மிராண்டித்தனமா தான் பேசுறது, காட்டு மிராண்டித்தனமா தான் நடந்துக்கிறது, அறிவிப்பு கொடுக்கறது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பேசுறோமே அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு இருக்காது.
அதாவது உலகத்துல கெட்டவங்க கூட வெளிப்படையா அவங்களை கெட்டவங்கன்னு காமிச்சிக்க மாட்டாங்க. மன ரீதியாகவோ இல்ல உள்ளக்குள்ள இல்ல பின்னாடி வேலை செய்வாங்க கெட்ட வேலை. ஆனா இந்த பெண்குறின் மட்டும்தான் எல்லாத்தையுமே பகிரங்கமா செய்யக்கூடிய ஆளு. ஏன்னா நம்ம சமீபத்திலேயே பார்த்திருப்போம், காசாவுக்கு உதவுறதுக்காக பாத்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் வந்தாங்க. அதுல வந்தவங்களை கைது பண்ணி கொடுமைப்படுத்தி அதை வீடியோ பண்ணி போட்டிருந்தாரு. அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு நாடு போர்ல இருக்குது, அந்த நாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு உலக நாடுகள்ல இருந்து உதவியாளர்கள் வராங்கன்னா அவங்களை அசிங்கப்படுத்துறது ஒரு சர்வதேச குற்றம். அதெல்லாம் தைரியமா வீடியோவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான மனநிலை இவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவங்க காசா மக்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு உலகளாவிய லெவல்ல இருந்து வந்த அவங்களுக்கே இந்த நிலைமைனா அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவங்களவே அப்படி பண்ணும்போது காசால இருந்து கைது செய்ய போன ஒவ்வொரு மக்களையும், அங்க அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, அத்தனை ஆயிரம் பேத்துக்கும் நாங்க சாப்பாடே போடுறது இல்ல. நாங்க முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப சமீப காலமா இந்த 2 வருஷ போர்ல சாப்பாடு போடுறது இல்ல, அடிக்கிறோம், சித்திரவதைப்படுத்துறோம். வெளியிருந்து உள்ள வரும்போது அவங்க எப்படி இருக்காங்களோ அதுல பாதி கூட வெளியே வரும்போது அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பலர் உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மீடியால அவங்க பெருமையா பேசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருந்துட்டு இருக்கு. காரணம், அமெரிக்கா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அமெரிக்கா நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறதுனால எதை வேணா இவங்க சொல்லிக்கிறாங்க. அதுவும் இந்த பெண்குறின் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துல பகிரங்கமாக அறிவிக்கிறது. நெத்தன்யா கூட பார்த்தா செய்யக்கூடிய எல்லா கொடூரத்துக்கும் நாசுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாரு, பின்னாடிதான் வேலையை செய்வாரு. ஆனா இந்த பெண்குறின் மீடியாலேயே அவ்வளவு என்ன சொல்றாங்க, நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இவங்களை சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்துறோம், அடிக்கிறோம், சித்திரவதைப்படுத்துறோம், பாதி ஆக்கிடுவோம் அவங்கள, உங்களுக்கே அடையாளம் தெரியாது பாருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்காரு. இன்னைக்கு இவங்க மேலையில சாபம் தான் உண்டாகுமோ தவிர இவங்க செய்யறது ஒரு புண்ணியமான காரியம் மாதிரியும் அந்த தேசத்துக்கும் அவங்களுடைய இறைவனுக்குமே இவங்க கட்டுப்பட்ட மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது வந்தா இவங்களும் இவங்களுடைய கட்சி இவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நாசம் தான் அடைவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா ஈரான் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதை கத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய கப்பலவே ஈரான் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஏன் கத்தாருடைய கப்பல் தாக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது ஓமான் வழியாக அப்படியே போய் எஸ்கேப் ஆயிரலான்னு பார்த்திருக்காங்க. அதுக்குதான் ஈரான் தாக்கியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹார்மோஸ்ல ஃப்ரீயா போங்க, 60 நாளைக்கு காசு இல்ல, ஆனா நாங்க சொல்ற ரூட்ல போங்க. நீங்க என்ன பண்றீங்க, எங்களை விட்டு தப்பி போலான்னு பாக்குறீங்க, அப்படி நடக்கூடாது, எங்க ரூட்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அது இல்லாம 3 கப்பல்களை நேத்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்ப அங்க இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, எல்லாரும் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்ப கூட ஈரான்ல எவ்வளவு ராணுவம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த தாக்குதல்லாம் நடத்தப்பட்டிருக்குன்னு பாத்துக்கோங்க. 3 டேங்கர் கப்பல் அடிக்கப்பட்டிருக்குது, அதுல LNG டேங்கர்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்துட்டு ஓ இந்த சமயத்துல கூட ஈரான் அலர்ட்டா தான் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இனி உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்கா ஈரானுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஹார்மோஸை கடக்கிற மாதிரியான நிலைமை வரும். ஒரு 60 நாளைக்கு நாங்க காசு வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா காசும் வாங்க தான் போறாங்க. இதுக்குதான் ரஷ்யா அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு என்ன சொல்றாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றாங்க. ஆனா அதை விட மோசம் அவங்க கையில ஹார்மோஸ் இருக்கிறது தான். ஹார்மோஸ் தான் அணு ஆயுதத்தை விட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொன்னாங்க. இந்த நிலைமையிலயும் ஹார்மோஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் அந்த முக்கியமான தகவல்.